இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நைக்காவோட ஸ்பாட் கரெக்டிங் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து நான் டெர்மாக்கோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர். அண்ட் அடுத்து இன்றைக்கி நான் கன்சீலிங் அண்ட் கலர் கரெக்டிங்க்கு இந்த ஒரு பேலட் எடுத்திருக்கேன். இது பர்பிள்லேருந்து. எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் நான் கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்னோட ஸ்கின் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கன்சீலர் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுவே எனக்கு ஒரு நல்ல ஃப்ளாலெஸ் பேஸ் கொடுத்துருச்சு. ஃபவுண்டேஷனுக்கு நான் மேப்ளினோட சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணது கொஞ்சம் எனக்கு மேட்டாக ரொம்ப பேச்சியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால நான் இந்த ஒரு ஹைட்ரேட்டிங் மிஸ்ட் எல்லேகர்லேருந்து யூஸ் பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அடுத்து என்னோட கான்டோரிங் ப்ளஷ்க்கு நான் இந்த ஒரு சுகரோட பேலட் எடுத்திருக்கேன். என்னோடய நேச்சுரல் கான்டோர் லைன்லேயே நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட ஜா லைனுக்கு டபுள் சின் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஜா லைன் கீழே அண்ட் நோஸ் கான்டரிங்கும் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து அதில் இருக்கக்கூடிய ப்ளஷ்ஷே நான் இன்றைக்கி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ளஷ் ரொம்பவே பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ ரொம்ப லைட் ஹேண்டாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நல்ல ஒரு ஆரஞ்சு பீச்சி அண்டர்டோன் இருக்கக்கூடிய ப்ளஷ். ஸோ என்னோடய சாரீக்கு மேட்ச் ஆகும்னு நான் இதே ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஐப்ரோஸ் ஷேப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ரொம்ப ஷேப் இல்லாமல் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேப் கொடுக்க ட்ரை பண்ண போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ரஷ் வச்சு எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் மாஸோட ஐப்ரோ கிட் யூஸ் பண்ணுறேன். அதிலே ஒரு பாயிண்டட் ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க, ஆங்கிள் பாயிண்டட் ப்ரஷ். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம ஹேர் லைன் ஸ்ட்ரோக் மாதிரி பண்ணிக்க முடியும். அந்த பிளாக் பவுடர் வச்சு நான் அந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கிறேன். ஒரு அளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஐப்ரோஸ் ரொம்பவே திக்காக இருக்குது. அண்ட் என்னோடய 2 ஐப்ரோஸும் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். அதனால் எனக்கு ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஸ்டில் நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஐஷேடோவுக்கு நான் இன்றைக்கி இந்த மாஸோட பேலட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஸ்கின் டோன் கலர் எடுத்து என்னோடய ஐலிட்ஸை செட் பண்ணுறேன். எந்த ஒரு க்ரீஸும் ஆகாத மாதிரி ஐலிட்ஸ் ஃபுல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் க்ரீஸில் வச்சு சர்க்குலர் மோஷனில் பிளெண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இது நம்ம ஐஸ்க்கு ஒரு டெப்த் கொடுக்கும். ஸோ இதை ட்ரான்சிஷன் ஷேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா நம்ம ஐஸ் நல்லா பெருசாக தெரிகிறதுக்காகவும் அண்ட் நம்ம ஐஷேடோ நல்லா லுக்காக ப்ரொஃபஷ்னலாக தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம அவுட்டர் க்ரீஸில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி கொண்டு வாங்க. அண்ட் இந்த ஐஷேடோ பேலட் ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் இருக்குது. கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மேட் ஷேட் எல்லாமே அழகாக பிளெண்ட் ஆகுது. ரொம்ப ஸ்மூத்தாக பட்டரி டெக்ஸ்சராக இருக்குது. ஒரு 500 ருபீஸ்க்குள்ளே ப்ரொஃபஷ்னல் ஐஷேடோ பேலட் பார்க்குறீங்கன்னா இதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா மேட் ஷேட்ஸும் இருக்குது, ஷிம்மர்ஸ் இருக்குது, கிளிட்டர்ஸும் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஐஷேடோ பேலட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து என் சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஆரஞ்சு ஷிம்மர் ஷேட் எடுத்து சென்டர் ஆஃப் த ஐலிட்டில் மட்டும் நல்லா பேக் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஷிம்மர் ஷேட்ஸ் எல்லாம் நம்ம ஃபிங்கரில் யூஸ் பண்ணால் தான் நல்லா பிக்மெண்டடாக தெரியும். ஸோ என்னோடய ஃபிங்கர் வச்சு நான் பேக் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து அது பக்கத்துலேயே ஒரு மேட் ஆரஞ்ச் ஷேடு இருக்குல்ல, அதை பிக் பண்ணி நான் ஹார்ஷ் லைன் தெரியாத மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னோடய இன்னர் கார்னர்ஸ் அண்ட் அவுட்டர் கார்னர்ஸ்லேருந்து நான் நல்லா அப்படியே பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிறேன். அண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதே கலரில் ஆரஞ்ச் கலர்லேயே ஒரு கிளிட்டர் எடுத்து நான் எங்கே ஷிம்மர் வச்சனோ அதுக்கு மேலே பேக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கிளிட்டர் க்ளூலாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த கிளிட்டரே ஆக்சுவலி நல்லா என்ன சொல்கிறது ஐஸில் லாங் லாஸ்டிங்காக ஸ்டே ஆகுது. ஸோ கிளிட்டர் க்ளூலாம் நான் எதுவும் யூஸ் பண்ணல. இதை வச்சு நான் அப்படியே பேக் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து ரொம்ப லைட்டான ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்து இன்னர் கார்னர்ஸ் அண்ட் லோவர் ஐலிட்லேயும் இன்னர் கார்னரில் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். அப்போ தான் உங்கள் லுக் பார்க்குறதுக்கு நல்லா ஹைலைட்டடாக ஐஸ் பிரைட்டாக தெரியும். அதனால் எப்போவுமே இன்னர் கார்னர்ஸ் ஹைலைட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஃபுல்லாக ஐ லுக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கடைசியாக நான் யூஸ் பண்ண அதே ஆரஞ்சு மேட் ஷேடை ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்து என்னோடய லோவர் ஐலிட்ஸ், அதாவது லோவர் அந்த வாட்டர் லைனுக்கு வெளியே லோவர் ஐலிட்ஸில் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்ம ஓவரால் ஐ லுக் தனியாக தெரியாது. மேலே போட்ட ஐஷேடோ மட்டும் தனியாக தெரியாமல் நல்லா ஃபுல்லாக பிளெண்டடாக ஓவராலாக தெரிகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். அடுத்து இன்றைக்கி என்னோடய காஜலுக்கு நான் எல்ஏ கேர்ளோட வெரி பிளாக் ஜெல் காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய வாட்டர் லைன்லேயே யூஸ் பண்ணிக்கிறேன். இதே நான் என்னோடய ஐலைனராக நான் போட்டுக்கிறேன். இது ரொம்பவே ஜெல் கன்சிஸ்டன்சி, ஈஸியாக கிளைட் ஆகுது அண்ட் கொஞ்சம் நேரத்தில் நல்லா மேட்டாகவும் செட் ஆகுது. ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதான் நான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி இந்த காஜல் யூஸ் பண்ணுறேன். நல்லாவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்னோடய மஸ்காராவுக்கு எசன்ஸோட சூப்பர் கல் மஸ்காரா வச்சு நான் இன்றைக்கி லேஷஸ் எதுவுமே போடலை. அதனால நான் இந்த மஸ்காரா வச்சு நான் கொஞ்சம் நல்லா திக் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். லோவர் லேஷஸ்க்கும் அப்பர் லேஷஸ்க்கும் நல்லா கோட்டிங் கொடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் என்னோடய லிப்ஸ்க்கு நான் எல்ஏ கேர்ளோட இந்த பிங்க் லிப் லைனர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் ஆக்சுவலி எனக்கு இந்த பேக்கேஜ் வந்தது. நைக்காலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. எல்ஏ கேர்ள் பிஆர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்பான்சர்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் சும்மா நியூ லான்ச்சஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நான் எல்ஏ கேர்ள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். லிப் லைனர் செம்ம ஸ்மூத்தாக க்ளைட் ஆச்சு, நல்ல பிக்மெண்டடாகவும் இருக்குது. நான் அதையே வந்து அப்படியே லிப்ஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் அடுத்து வந்து அதே மாதிரி எனக்கு ஒரு லிப்ஸ்டிக்கும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து லிக்விட் மூஸ் டெக்ஸ்சர் இருக்கக்கூடிய ஒரு லிப்ஸ்டிக். இது நல்ல ஒரு பிரைட் பிங்க் கலர், செம்மையாக க்ளைட் ஆச்சு லிப்ஸில். டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது, நல்லா பிக்மெண்டடாக இருக்குது. பட் இந்த கலர் இந்த லுக்குக்கு அந்த அளவுக்கு வந்து எடுத்து கொடுக்கல. ஏன்னா நான் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு ப்ரான்சி டோனாக போயிட்டுருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து கூல் அண்டர் டோனில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அகெயின் நான் இது எல்லாத்தையுமே வைப் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லிப் க்ளாஸ் யூஸ் பண்ணுறது ரெனேலேருந்து. ஸோ இது வந்து ஆரஞ்ச் அண்டர் டோன் இருக்கக்கூடிய ஒரு லிப் க்ளாஸ். ஸோ இதை வந்து நான் என் லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த லுக் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட்லி செட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் எடுத்து ஜஸ்ட் என்னோடய மேக்கப் டீ ஜோன் அண்ட் அண்டர் ஐஸ் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு ஹைலைட்டரும் வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை, இதுவும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் நான் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு வந்து அப்ளை பண்ணேன். வேறு லெவலில் இருந்தது. நல்ல ஒரு கோல்டன் ஷிம்மர்ஸ், ரொம்ப கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இல்லை, நல்ல ஒரு ஷிம்மரி பார்ட்டிகல்ஸோடு நல்லா இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் அவ்வளோதான், இந்த லுக் நான் ஆக்சுவலி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி மேக்கப் லுக் வேணும், ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், லாங் வீடியோ வேணும்னா அதுவும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், என் கூட பேசுங்க. அண்ட் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பை பை. டூ subscribe to my channel. Bye.